This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping off now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்கூலில் ஒரு மதிய வேலையில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்து பசங்க இப்போலாம் இருக்காங்க. அப்போ இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அடுத்த பீரியடுமே ஐயோ கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலையாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அப்படி கவலையாக இருக்கும்போது 2 மணி ஆகுது. அந்த இன்னொரு இன்டர்வல் பீரியடும் அந்த மாதிரி பீரியடு வந்து ஆரம்பிச்சிருது. ஆரம்பிக்கும்போது சார் வந்துடுறாரு. வந்தவுடனே இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாடம் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பசங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்த உடனே என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு கேம் வந்து வச்சார். என்ன கேம் அப்படின்னா, இது வந்து எல்லார் கையிலையும் ஒரு பலூன் வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு அந்தந்த பலூனில் வந்து அவங்கவுங்களோட பேரை வந்து எழுத சொன்னார். மொத்தம் அந்த கிளாஸில் வந்து மொத்தம் 60 பேர் வந்து இருந்தாங்க. 60 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பலூன் வந்து கையில் கொடுத்து அவங்களோட நேம் வந்து எழுத சொன்னாங்க. அதே மாதிரி நேம் எல்லாம் எழுதினாங்க. எழுதிட்டு ஒரு ரூம் ஒன்று இருந்தது. அந்த ரூமுக்குள்ளே ஒரு கிளாஸ் ரூமில் வந்து அந்த எல்லா பலூனையும் வந்து அங்கே வந்து போட சொல்லிட்டாரு. அதே போல் அந்த பசங்களும் வந்து போட்டாங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருப்ப மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளே போய் யார் யார் பேர்லாம் அவங்கவுங்க பேர் எழுதுனீங்கல்ல, அந்தந்த பலூனை மட்டும் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கிளாஸ்க்குள்ளே வந்து விட்டுருவாரு. உங்களுக்கு வந்து இதில் வந்து 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னா அவங்களும் போவாங்க. போயிட்டு தேடி தேடி பார்ப்பாங்க. யாருக்குமே யாரோட பேருமே கிடைக்காது. பேர் மாற்றி மாற்றி தான் கிடைக்கும். கிடைச்சோன்னா 5 நிமிஷம் முடிஞ்சிருது. உடனே டைம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே வர சொல்லிடுறாங்க. அதே போல் யாருமே ஒன்றுமே எடுக்காமல் வெளியே வந்துடுறாங்க. உடனே வாத்தியார் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு குழு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, யாருக்கு பலூனில் வந்து யாரோட பேர்லாம் வரலை, மற்றவங்க பேர் வருது அப்படின்னா, அவங்க வந்து யாரோட பேர் வந்திருக்கோ அவங்கள்ட்ட போய் ஒப்படைச்சிருங்க, அந்த ஸ்டூடெண்ட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே போல் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாரு. அதே போல் டக்கு டக்குன்னு எல்லாமே பண்ணுவாங்க. 3 நிமிஷத்துலேயே அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த பலூனை வந்து ஒரு தங்க பொருள் மாதிரி அப்படி கையில் வச்சு பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியலை. நம்ம பலூன் நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிடச்ச உடனே அவர் வந்து அதோட அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தேன். அதில் வந்து உங்களோட பலூனை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ யாருமே எடுத்துகிட்டு வரல. அது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட பேர் என்ன, நம்மளோட பேர் எடுத்துகிட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு நினச்சி உங்களோட சந்தோஷத்தை மட்டும் நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க. அதனால உங்களுக்கு வந்து அது வந்து வெற்றி அடையாமல் போயிருச்சு. 2வது ஒரு டாஸ்க்கு கொடுத்தேன். யார் யார் பேர்லாம் வருதோ அந்த பேரை வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் 3 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டிங்க. இது வந்து மற்றவங்களோட பேருக்கு வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணியிருக்கீங்க. அவங்களோட ஒரு சின்ன ஹெல்ப் அந்த அவங்களோட சந்தோஷத்துக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணதுனால நீங்கள் வந்து நீங்களும் சந்தோஷமாயிட்டீங்க, அவங்களும் சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே பசங்களெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியாது. இதே போல் தான் வாழ்க்கையில் எப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட சந்தோஷத்தை தேடிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எப்பயுமே சந்தோஷமே கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது. மற்றவங்களுக்கு சந்தோஷத்துக்கு என்ன ஒரு உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியும் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இதே போல் தான் கதையும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒப்பிடுறாங்க. இதே போல் தான் நம்மளும் நம்மளோட சந்தோஷத்தை மட்டும் தேடிக்கிட்டே இருக்காமல் அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்கு நம்மளால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணோம்னாலே நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.